போற்றுவோம் இந்த நாளிலே. இன்னிசை பாடி போற்றுவோம் இனிய தேவனே. இந்த பெரும் பாதையிலே வரும் மட்டங்கள் ஆயிரமே, இந்த சுந்தர சோலையிலே வந்த சொந்தங்கள் ஆயிரமே, இவை எத்தனை அழகும் இறைவன் கரங்களில் இது வரைந்த கவிதை. இதனை மகிழ்ச்சியோம் இந்த நாளிலே. இன்னிசை பாடி போற்றுவோம் இனிய தேவனே. வந்தவையோ சென்றவையோ சொந்தமில்லை இடமில்லை, கொண்டவரோ கொண்டவரோ காலம் சொல்ல தேவையில்லை. கண்ணை திரு காணுங்கள் கர்த்தரின் கருணையை, அத்தனையும் அவர் கொண்டே எத்துணை மகிமை புகழ் சத்தங்கள் பாடி நெஞ்சங்கள் பகிர்தல் மனமே. இதனை மகிழ்ச்சியோம் நாளிலே. இன்னிசை பாடி போற்றுவோம் இனிய தேவனே. கற்றவையோ பெற்றவையோ கத்தறிந்து ஏதுமில்லை, சத்தியமும் சன்னதியும் சாட்சியும் தேவையில்லை. கண்ணை திரு காணுங்கள் கர்த்தரின் கருணையை, அத்தனையும் அவர் கொண்டே எத்துணை மகிமை புகழ் சத்தங்கள் பாடியே நெஞ்சங்கள் மகிழ்ந்திருந்தல் மனமே. இறைய தெய்வம் பேசுவோம் இந்த நாளிலே. இன்னிசை பாடி போற்றுவோம் இனிய தேவனே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த மாலை வேளையிலே ஆண்டவரது இரக்கத்தையும் பாதுகாப்பையும் நம்பிக்கையோடு தேடி வந்திருக்கிற நம் ஒவ்வொருவரையும் இறைவன் தாய் அன்போடு வரவேற்கின்றார். இறைவன் நம்மை அளவில்லாமல் அன்பு செய்கிறார், நிபந்தனை இல்லாமல் அன்பு செய்கிறார். அந்த வல்ல தெய்வத்தினுடைய நல்ல செயல்களுக்கு நன்றி கூறுவதற்காக வந்திருக்கூடிய இந்த வேளையிலே நம் ஒவ்வொருவரது உள்ளத்து உணர்வுகளையும் எண்ணத்தையும் ஆண்டவரது இரக்கத்திலும் பாதுகாப்பிலும் நம்பிக்கையோடு ஒப்புக் கொடுத்து மன்றாடுவோம். மேலுமாக கல்வாரி பலியிலே நம்மிடம் ஜெப உதவி கேட்டவர்களுக்காகவும் நாம் யாருக்கெல்லாம் ஜெபிக்கிறோம் என வாக்கு கொடுத்தோமோ அவர்களுக்காக சிறப்பாக வாக்கு கொடுத்து மன்றாடுவோம். குறிப்பாக நம்மை நமது குடும்பத்தாரையும் உற்றார் உறவினர் நண்பர்கள் நல விரும்பிகள் குறிப்பாக நம் பங்கில் அனைத்து மக்களையும் ஆண்டவருடைய அருட்பாதத்தில் கொடுத்து ஆண்டவரோடு கூடிய உறவிலை நாளுக்கு நாள் வளரும் இறைவனின் இரக்கத்தையும் அன்பையும் உணரும் மகிழவும் தேவையான ஆசீர்வாதங்களை ஜெபிப்போம். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே நாம் தாயார் திருச்சபையோடு சேர்ந்து நமது தாய் இறைவனின் தாயுமாகக்கூடிய தூயலூர்தனையினுடைய பெருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த நாளிலே இந்த அன்னை எவ்வாறு ஆண்டவருடைய திருவுளத்தை நிறைவேற்றி இறை ஆசிரை நமக்கு நிறைவாக பெற்றுத் தருகிற ஒரு உதாரணமாக அன்னையாக இருக்கிறாரோ அதுபோல அன்னையை போல நாம் வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அதே வகையிலே அன்னையினுடைய பெயரை தாங்கிய நிறுவனங்களுக்காகவும் நபர்களுக்காகவும் ஆண்டவர்களில் பக்தியோடு மன்றாடுவோம். குறிப்பாக நம்முடைய பங்கில் நமது உறவுகளில் நமது குடும்பத்தில் இந்த பெயரை தாங்கிய நபர்களுக்காக ஆண்டவர்களிலே பக்தியோடு மன்றாடுவோம். அதே வகையிலே நமது பங்கில் உள்ள இந்த கேபியினுடைய 20வது ஆண்டு விழாவை நாம் சிறப்புமாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த நவ நாட்கள் என்னுடைய உச்சமாக இருக்கக்கூடிய இந்த திருவிழா திருப்பலி முடிந்த பிறகு தேர்பவனி நடைபெறும் என்பதை உங்களுக்கு நினைவுபடுத்துகின்றோம். அதற்கடுத்ததாக மாதா டிவி தொடங்கி இன்றோடு 12 ஆண்டுகள் நிறைவடைந்து 13வது ஆண்டு நாளை இன்று தொடங்குகின்றோம். எனவே மாதா தேவியினுடைய பிறந்த நாள்
ஏனென்றால் அன்னையினுடைய பெயரை ஆங்கிலத்தில் சொல்லுகிற ஒரு தொலைக்காட்சி நிறுவனமாக இருந்து இதற்காக ஏராளமான முயற்சிகளும் இதன் வழியாக ஏராளமான பக்தி முயற்சிகளும் பரப்பப்படுகிறது என்பதை நாம் உணர்கிறோம். எனவே இதில் உழைக்கக்கூடிய இதன் வழியாக பக்தியை ஏறெடுக்கக்கூடிய பக்தியை வளரக்கூடிய நம் அனைவரையும் இறைவன் நம் தாயாகிய அன்னை வழியாக ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்று ஆண்டவரிடத்திலே மன்றாடுவோம். அதே வகையிலே இந்த நாளிலே இந்த கல்வாரி வழியை தலைமையேற்று நடத்தி இறை ஆசிரியை பெற்று தருவதற்காக வந்திருக்கூடிய எமது பாசத்திற்கு அன்பிற்குரிய கருத்தந்தை அன்பு அடிகளார் MC அவர்கள் இந்த நாளிலே வந்திருந்திருக்கிறார். நம்முடைய எளிய அழைப்பை ஏற்று எனவே அவரை உங்கள் பெயரால் என்னுடைய பெயரால் வருகிறேன் என்று அன்போடு வரவேற்கின்றோம். அதற்கடுத்ததாக இறை மக்களாக உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த கல்வாரி பணியிலே பக்தியோடு பங்கெடுக்க உங்களை அன்போடு அழைக்கின்றோம். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை அன்னை வழியாக பெற்று மகிழ தேவையான உள்ளத்தோடு பக்தியோடு கல்வாரி பணியிலே பங்கெடுக்க நாம் முயற்சி எடுப்போம். நீ ஜெபி மகனே ஜெபிப்பதனால் நித்திய பலனுண்டு. நீ ஜெபிக்கும் போது நிச்சயம் பதிலுண்டு. ஜெபி மகளே நீ ஜெபி மகனே ஜெபிப்பதனால் நித்திய பலனுண்டு. நீ ஜெபிக்கும் போது நிச்சயம் பதிலுண்டு. கவலையோடு ஜெபித்து பார், கண்ணீரோடு ஜெபித்து பார், கடவுள் உனக்கு குரல் கொடுப்பாரே. கவலையோடு ஜெபித்து பார், கண்ணீரோடு ஜெபித்து பார், கடவுள் உனக்கு குரல் கொடுப்பாரே. கடவுள் உனக்கு குரல் கொடுப்பாரே. ஜெபி மகளே நீ ஜெபி மகனே ஜெபிப்பதனால் நித்திய பலனுண்டு. நீ ஜெபிக்கும் போது நிச்சயம் பதிலுண்டு. மனதுருகி மண்டியிடு, மன்னிப்பை கேட்டு விடு. மனதுருகி மண்டியிடு, மன்னிட்டு மன்னிப்பை கேட்டு விடு. மனதுருகும் இயேசுவை நீ பார், உன்னை மார்போடு அணைத்துக் கொள்வாரே. மனதுருகும் இயேசுவை நீ பார், உன்னை மார்போடு அணைத்துக் கொள்வாரே. பாடிடுவோமா? மனதுருகி மண்டியிடு, மன்னிப்பை கேட்டுவிடு. ஜெபி மகளே நீ ஜெபி மகனே நீ மண்டியிட்டு மனதுருகி உன் பாவ அறிக்கையை, உன் பலகீனங்களை ஆண்டவருடைய முன்னிலையில் நீ ஜெபித்தால் உனக்கு மன்னிப்பும் வழங்கப்படும். நிறை வாழ்க்கை நோக்கி நீ பயணம் செய்ய முடியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த பரிசுத்தமான விலை மதிக்க முடியாத கல்வாரி பலி ஒரு மிகப்பெரிய ஒரு அனுபவம். இறைவனோடு, விண்ணகத்தில் இருக்கின்ற இறைவனோடு நீங்களும் நானும் பேச முடியும். அன்று பெர்னதத்தே என்ற அந்த 14 வயது சிறுமி அன்னை மரியாதை பார்க்க முடிந்தது, பேச முடிந்தது. அன்னை மரியாதையோடு நேரடியாக உறவு கொண்டார். ஆனால் அவளோடு இருந்த 2 பிள்ளைகள், 2 பெண்மணிகள், அந்த குழந்தைகள் அவர்களால் காண முடியவில்லை. ஆனால் பெர்னதத்தே என்ற அந்த சகோதரிக்கு மட்டும் அன்னை மரியாள்
காட்சியளித்தார். எழில்மிகு அந்த திருமுகத்தை, ஒளிமயமான அந்த திருமுகத்தை அன்னை மரியாள் அந்த பெர்னதெத்தை என்ற அந்த சிறுமிக்கு காட்சியளித்தார். அன்புக்குரியவர்கள், நீங்களும் ஆண்டவரை தேடி வந்திருக்கிறீர்கள். அன்னை மரியாளோடு உறவாட வந்திருக்கிறீர்கள். அன்னை மரியாள் ஒரு மிகப்பெரிய ஒரு பரிந்துரையாளர். நம்முடைய குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் அனைத்தையும் மன்னிக்கக்கூடிய வல்லமை படைத்த தந்தை அவர்கள் சொன்னது போல முன்னரையில் நிபந்தனையற்ற அன்பும் எல்லையில்லா கணக்கில் அடங்கா அன்பும் பாசமும் இரக்கமும் மன்னிப்பும் கொண்டவர் தான் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. God doesn't measure his love towards the mankind, towards the human being. He never measures. The unconditional love is flowing like a water, flowing like a என்ன சொல்றது, நீர் ஊற்று போல. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு ஆண்டவராகிய கடவுள் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அன்னை மரியாளுடைய மிகப்பெரிய ஒரு பரிந்துரை. இன்று கடைசி நாள். 9 நவநாட்களை ஒப்புக் கொடுத்து தியானம் செய்து, ஒப்புக் கொடுத்து தியானித்து, சிந்தித்து, செயல்பட்டு இன்று நாம் அனைவரும் அன்னை லூர்தினுடைய அற்புதமான விழாவை 20வது ஆண்டை நாம் கொண்டாடி எடுத்து வைத்திருக்கிறோம், கொண்டாடி கொண்டிருக்கிறோம். சிறப்பாக உங்கள் உள்ளம், உங்கள் உடல், உங்கள் ஆன்மா சிதைந்து போகாமல் இந்த திருப்பலியில் 1 மணி நேரமும் முழுமையாக பங்கு கொள்ளுங்கள். கண்களை கொடுங்க, இருகரம் கொத்தி முழங்கால் படித்தவர்கள். நம்முடைய மனித பலகீனங்கள் ஏராளம், தப்புகள், தவறுகள், வேறு சொல்லனா கோபங்கள், பெருமையும் பொறுமையும் இரண்டர கலந்து சாத்தானின் பிடிக்குள் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எப்படிப்பட்ட ஒரு பெருமை வேண்டும், எப்படிப்பட்ட ஒரு பெருமை வேண்டும் என்பதை இன்றைய வாசகங்கள், இன்றைய திருவிழா நமக்கு எடுத்து காண்பிக்கப்பட போகிறது. எனவே கண்களை மூடி 1 நிமிடம் மௌனமாக ஒப்புக் கொடுங்க. மௌனமாக ஒப்புக் கொடுத்து அன்னை மரியாளிடத்தின் வழியாக எல்லா அபரிமிதமான ஆசீர்வாதங்கள் நமக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுக்கும்படியாக நாம் ஜெபிப்போம். நம்ம உள்ளத்தில், உடலில், ஆன்மாவில், சொற்களால், செயலால் செய்த பாவங்களை நினைச்சு பாருங்க. எல்லா இறைவனிடமும் சகோதர சகோதரர்களிடமும் நான் பாவங்களை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனைகளாலும், சொல்லாலும், செயல்களாலும், கடமையில் தவறியதாலும் பாவங்கள் செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுது சகோதர சகோதரர்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டுதல் எல்லாவது இறைவன் நம் மீது இரக்கம் வைத்த நம் பாவங்கள், குற்றங்கள், பலகீனங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிறை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. எழுதுவோம்.
உயர்த்துகின்றோம் யாம். உமது மேலால் மாற்றின் பொருட்டு உமது நன்றி கூறுகிறோம். ஆண்டவராம் எம் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, காதல் அனைத்தும் கொடுத்து கொள்ளுக தந்தை இறைவனே. ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராம் எம் இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று நித்தியமாக உதித்த இறைவன் அவனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீலம் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன் பிரார்த்தனை ஏற்றருள்வே. தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீலம் மீது இறங்குவே. இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியுடன் தந்தை இறைவன் மாற்றில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே இறைவா, 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 உம்மடியார்களாகிய நாங்கள் என்றும் மனவிடல் நலம் பெற்று மகிழ செய்தருளும். என்றும் கண்ணியான மாட்சியிலிருந்து புனித மரியாவின் பரிந்துரையாள் இன்றைய துயரங்களிலிருந்து விடுதலை பெறவும் நிலையான பேரின்பத்தை துய்த்து நடவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியருடன் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர்களாக உம்மை நிறைவாழ்வு காய்ந்தோடை செய்வேன். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து இன்றைய வாசகம். அதிகாரம் 66, இறைவார்த்தைகள் 10 முதல் 14 முடிய. எருசலேமின் மேல் அன்பு கொண்ட அனைவரும் அவளுடன் அகமகிழ்ந்து அவள் பொருட்டு அக்கழியுங்கள். அவளுக்காக புலம்பி அழும் எல்லாரும் அவளுடன் சேர்ந்து மகிழ்ந்து கொண்டாடி ஆர்ப்பரியுங்கள். அப்போது அவளின் ஆறுதல் அளிக்கும் மூலைகளில் குடித்து நீங்கள் நிறைவடைவீர்கள். அவள் செல்வ பெருக்கில் நிறைவாக அறிந்து இன்பம் காண்பீர்கள். ஆண்டவர் கூறுவது இதுவே: ஆள் போல் நிறைவாழ்வு பாய்வோட செய்வேன். பெருக்கெடுத்த நீரோடை போல் வேற்றினத்தாரின் செல்வம் விரைந்து வர செய்வேன். நீங்கள் பால் பருகுவீர்கள், மார்பில் அனைத்து சுமக்கப்படுவீர்கள், மடியில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள்.
தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். எருசலேமில் நீங்கள் தேற்றப்படுவீர்கள், இதை நீங்கள் காண்பீர்கள். உங்கள் இதயம் மகிழ்ச்சி கொள்ளும், உங்கள் எலும்புகள் பசும்புல் போல் வளரும். ஆண்டவர் தம் ஆற்றலை தம் ஊழியருக்கு காட்டுவார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தி அதிகாரம் 2. வாழ்வதற்கின்ற உயிருள்ள இறை வசனங்கள் 1 முதல் 11 முடிய. அக்காலத்தில் கலிலேயாவிலுள்ள கானாவில் திருமணம் ஒன்று நடைபெற்றது. இயேசுவின் தாய் வந்திருந்தார். இயேசுவும் அவருடைய சீடரும் அத்திருமணத்திற்கு அழைப்பு பெற்றிருந்தனர். திருமண விழாவில் திராட்சை ரசம் தீர்ந்து போனே. இயேசுவின் தாய் அவரை நோக்கி, திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என்றார். இயேசு அவரிடம், அம்மா, அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும்? எனது நேரம் மீண்டும் வரவில்லையே என்றார். இயேசுவின் தாய் பணியாளரிடம், அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்றார். யூதரின் தூய்மை சடங்குகளுக்கு தேவையான 6 கழுதைகள் அங்கே இருந்தன. அவை ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் ஒழுகும். இயேசு அவர்களிடம், இத்தொட்டிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்று கூறினார். அவர்கள் அவற்றை விழிப்பு வரை நிரப்பினார்கள். பின்பு அவர், இப்போது கொண்டு பந்தி மேற்பார்வையாளரிடம் கொண்டு போங்கள் என்று அவர்களிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறே செய்தார்கள். பந்தி மேற்பார்வையாளர் திராட்சரசமாய் மாறியிருந்த தண்ணீரை சுவைத்தார். அந்த ரசம் எங்கிருந்து வந்தது என்று அவருக்கு தெரியவில்லை. தண்ணீர் கொண்டு வந்த பணியாளருக்கே தெரிந்திருந்தது. ஆகையால் பந்தி மேற்பார்வையாளர் மருமகனை கூப்பிட்டு, எல்லோரும் நல்ல திராட்சை ரசத்தை முதலில் பரிமாறுவர். யாவரும் விருப்பம் போல் குடித்த பின்தான் தரம் குறைந்த ரசத்தை பரிமாறுவர். நீ நல்ல ரசத்தை இதுவரை பரிமாறாமல் ஏன் வைத்திருந்தீர் என்று கேட்டார். இதுவே இயேசு செய்த முதல் அடையாளம். இது கலிலேயாவில் உள்ள நிகழ்ந்தது. இதன் வழியாக அவர் தம் ஆட்சியை வெளிப்படுத்தினார். அவருடைய சீடரும் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். இதன் வாழ்வாளர் வழங்கும் இன்றைய வாழ்வாளர் கிறிஸ்துவின் நற்செய்தி. Praise the Lord. Praise the Lord. இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க. சின்ன பிள்ளைங்க தான் உண்மையிலே பெர்னதத்துக்கு காட்சி கொடுத்த மாதிரி அன்னை மரியா சின்ன பிள்ளைங்களுக்கு தான் காட்சி கொடுப்பாங்க. ஏன்னா பெரியவங்களுக்கு எல்லாம் பெரிய மனசுன்றதுனால பெருமையா உட்கார்ந்து இருக்காங்க. எப்படி
பெரிய மனசுலோட பெருமையா உட்காந்துட்டு இருக்காங்க. கரெக்டா நான் சொல்றது? இப்ப பெருமையும் வேணாம், பொறுமையும் வேணாம், பக்தியோட அன்னை மரியாதை போற்றி புகழ்கின்ற இந்த நேரம். பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க, இயேசுவுக்கு புகழ். சூப்பர். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். கண்டிப்பா 16 வயசு உள்ள அந்த பிள்ளைக்கு, சகோதரிக்கு அன்னை மரியாள் காட்சி கொடுத்தது போல உங்க வாழ்க்கையிலையும் அன்னை மரியாள் கண்டிப்பாக வந்து பேச போறாங்க. பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. வெரி குட், வெரி குட். மீண்டும் ஒரு முறை கை தட்டுங்க. பிள்ளைங்களுக்கு வாழ்த்து சொல்லுவோம், பாராட்டுவோம். பாராட்டுறது ஒரு மிகப்பெரிய ஒரு ஜெபம். சில பேர் பாராட்டாமே இருப்பாங்க. அது அவங்க செய்யற பெரிய பாவம் தான். யாரையும் பாராட்டக்கூடாது. ஆனா நான் என்ன மட்டும் யாராவது பாராட்டணும், என்ன மட்டும் யாராவது புகழ்ந்து பேசணும், என்ன மட்டும் யாராவது பாராட்டிக்கிட்டே இருக்கணும், யாரும் என்ன குறை சொல்லக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் நாம அடுத்தவர்களை பாராட்டுவது ரொம்ப கடினமா இருக்கு. ஆனா ஜெபம் மட்டும் நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கும். அன்பிற்குரியவர்களே, இன்றைய நாள் ஒரு மிகப்பெரிய அற்புதமான ஒரு நாள். தந்தை அவர்கள் சொன்னது போல திரும்பவும் அவருடைய வார்த்தைக்கு நான் ஹைலைட் பண்றேன். என்னன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்னை மரியாதை வழியாக நிபந்தனையற்ற அன்பு, நிபந்தனையற்ற மன்னிப்பு, இரக்கம், கருணை அன்னை மரியாள் காட்டிக் கொண்டிருக்கிறார். அவருடைய she is the great intercessor of all the human beings in this world. இந்த மனிதர்களுக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு பரிந்துரையாளர் யார் என்றால் அன்னை மரியாள். மரியே வாழ்க, இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. கடவுளும் அன்னை மரியாளும் புனிதர்களும் நிபந்தனையற்ற சேவை செய்கிறார்கள். நிபந்தனையற்ற சேவை. அவருடைய வார்த்தையை நான் பிரசங்கம் வைப்பார். அது என்ன, நான் ப்ரிப்பேர் பண்ணி வந்த ஒண்ணு. ஆனா அன்னை மரியாள் அவருடைய வார்த்தையில நீ மக்களுக்கு ஒரு பிரசங்கம் கொடு அப்படின்னு சொல்றாங்க. நிபந்தனையற்ற ஒரு சேவை. நிபந்தனை இல்ல, கொடுக்கிறது கூட, கொடுக்கிறதுல சரி, சேவை செய்யறதுல புனிதர்கள் எல்லாரும் பார்க்கணும். நிபந்தனை இல்லாமல் unconditional, with lots of unconditional love and gratitude, they are showing their service to the humankind. எனவே எல்லா மக்களுக்கும் தன்னுடைய அன்பையும் பாசத்தையும் இரக்கத்தையும் மன்னிப்பையும் காட்டுகின்ற அந்த அற்புதமான ஒரு சேவைதான், ஒரு அன்புதான், ஒரு ஜெபம்தான் அந்த கிறிஸ்தவ வாழ்வு. அன்பிற்குரியவர்களே, மரியே வாழ்க. 20வது வருஷம் நீங்க கொண்டாடிட்டு இருக்கீங்க. என்ன கொண்டாடிட்டு இருக்கீங்க? 20வது வருஷம் நம்மளுடைய கெபி திறப்பு விழா வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொல்றீங்க திறப்பு விழா கொண்டாடுறாங்க. அந்த நாள் இந்த நாள் 20 வருஷம். எனக்கு உடனே எனக்கு என்னுடைய மனசுக்கு ரொம்ப ஒரு பெரிய ஒரு சந்தோஷமா இருந்துச்சு, மகிழ்ச்சியா இருந்துச்சு. எனக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதமா இருக்கிறது நான் ஃபீல் பண்றேன். அவர் 20வது வருஷம் சொன்ன உடனே எனக்கு என்ன உடனே மைண்ட்ல வந்துச்சு, இன்ட்ரோடக்ஷன் சொல்லும்போது என்னுடைய குருத்துவ வாழ்வும் இந்த வருடம் 20வது வருஷத்தை அடியெடுத்து வைத்திருக்கிறேன். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு 20வது வருஷத்தை அடியெடுத்து வைத்திருக்கின்றேன் என்னுடைய குருத்துவ வாழ்வு. மரியே வாழ்க, மரியே வாழ்க. உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க போறோம். பெர்னதத்தை அம்மாவுக்கு, அந்த சகோதரிக்கு, அந்த பெண்மணிக்கு அன்னை மரியாள் எத்தனை முறை காட்சி கொடுத்தாங்க? 3 முறையா? 18 முறை என்ன செய்யறாங்க? காட்சி கொடுக்கிறாங்க. பிகினிங்ல சொன்னா பெர்னதத்தை மட்டும்தான் அன்னை மரியாளை பார்த்தாங்க. ஆனா அந்த பெர்னதத்தை கூட அந்த சகோதரி, அந்த பெண்ணோட இன்னும் 2 சகோதரிகள், அந்த பெண்மணிகள் போயிருந்தாங்க. ஆடு வைத்திருக்கின்ற அந்த குழந்தைகள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் நீங்களும் கடவுளை காண முடியும், நீங்களும் அன்னை மரியாதை காண முடியும். அன்னை மரியாளுடைய வார்த்தைகளையோ அவருடைய குரலையோ உங்களால் கேட்க முடியும். அவருடைய சத்தம், அவருடைய பிரசன்னம் எல்லாவற்றையும் கேட்க முடியும். ஆனால்
எப்படி கேட்க முடியும் என்றால் பெர்னதத்தை போல ஒரு உயர்ந்த பக்தி, உயர்ந்த விசுவாசம், உயர்ந்த மரியாதை, ஞானம் வேண்டும். நீ படிக்கிறியோ படிக்கலையோ அது ஒரு கண்டிப்பா படிக்கணும். இந்த உலகத்திற்கு, இந்த மனித குலத்திற்கு ஒரு மதிப்பு மரியாதை வேண்டும் என்றால் நன்றாக படிக்க வேண்டும், அது ஒரு புறம். ஆனால் கடவுளிடத்தில் நீ நல்ல ஒரு மதிப்புள்ளவனாக வாழ வேண்டும் என்றால், if you want to be respected, if you want to be loved by Jesus, by Mother Mary, Blessed Mama Mary, என்ன செய்யணும்னா அவர்களால் நீ ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் தூய்மையாக உன் உள்ளத்தை நீ வைத்துக் கொள்ள வேண்டும். Praise the Lord. Praise the Lord. இயேசுவுக்கு புகழ். இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க. அன்புக்குரியவர்களே, எனவே அன்னை மரியாள் எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு, அன்னை மரியாள் பொறுமை மிகுந்தவள். அன்னை மரியாள் பொறுமையின் சிறப்பு. அவங்க அந்த பொறுமை தான் அவங்களுக்கு அவ்வளவு அழகு கொடுத்தது, பொறுமை. ஆனால் அவர்கள் பெருமை பாராட்டிக் கொள்ளவில்லை. பொறுமையும் பெருமையும் ஒரு எழுத்துதான், பே போ. கரெக்டா? பெருமை பே, பொறுமை ரெண்டு ஒரு பெரிய எழுத்துல, ஒரே ஒரு எழுத்து பேல போ. ஆனா நாம எப்போ நம்ம அதிகமா ஆசைப்படுறது என்னது? அதிகமா ஆசைப்படுற வார்த்தை என்னது? பெருமை. வெரி குட், வெரி குட். அது நல்லாவே புரிஞ்சு வச்சுக்கிறீங்க. ஏன்னா தினந்தோறும் அதை நீங்க அனுபவிக்கிறீங்க. குடும்பத்திலும் சரி, சமுதாயத்திலும் சரி, பொது சேவைகளிலும் சரி, நம்ம என்ன செய்யறோம்? பெருமை பாராட்டிக் கொள்கின்றோம். ஆனால் அன்னை மரியாள் பொறுமையிலும் இருந்தால், பெருமையிலும் இருந்தார்கள். பெருமை அவள் காட்டின அந்த பெருமை எது என்றால், நாம் படிக்கின்றோம், நாம் வாசிக்கின்றோம், நாம் தியானிக்கின்றோம். அவள் காட்டின பெருமை நம்ம பார்க்கிறோம். பாருங்க, அன்னை மரியாளுடைய பெருமை 7 பெருமையும் இருக்குது, 7 பொறுமையும் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு பெருமையும் அந்த பொறுமையும் என்னன்னா, அதை நம்ம நல்லா பார்க்கணும், நல்லா உணரணும், நல்லா தியானிக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 35வது வசனம் சொல்லுகிறது, உமது உள்ளத்தையும் ஒரு வாள் ஊடுருவி பாயும். உமது உள்ளத்தையும் ஒரு வாள் ஊடுருவி பாயும். யார் சொன்னதுன்னா, யார் சொன்னது இந்த வார்த்தை? யாராவது சொல்ல முடியுமா? அன்னை மரியாள் சொன்னாங்க. சிமியோன் அவர் ஒரு தீர்க்கதரிசி. அவர் ஆலயத்தில் இருக்கின்ற பொழுது அன்னை மரியாளும் புனித சூசையப்பரும் தன்னுடைய மகனை இயேசு கிறிஸ்துவை கோவிலில் காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது, யூத திருச்சட்டத்தின்படி அந்த கோவில்ல அன்னை மரியாள் தீர்க்கதரிசி சிமியோனிடம் கொண்டு வருகின்ற பொழுது அந்த குழந்தை இயேசுவை அப்ப சொன்ன ஒரு வார்த்தை, அன்னை மரியாளை பார்த்து சிமியோன் சொல்கின்ற வார்த்தை, தீர்க்கதரிசி சிமியோன் சொல்ற வார்த்தை, உனது, அதாவது என்ன சொல்றாங்க, உனது உள்ளத்தையும் ஒரு வாள் ஊடுருவி பாயும். அந்த உள்ளத்தில் ஊடுருவி பாயும் வாள் அப்படின்ற உடனே அவங்களுக்கு ஒரே சங்கடமா போச்சு. ஒரே சங்கடம் என்றதை விட ஒரு வருத்தம். என்னவா இருக்கும்? என் குழந்தை இயேசுவுக்கு, என்னுடைய குழந்தைக்கு என்ன நடக்க போகிறதோ என்று பயமுற்றார் அன்னை மரியாள். அன்னை மரியாளும் புனித சூசையப்பரும். அன்பிற்குரியவர்களே, எனவே இந்த நேரத்தில் தேவத்தாயுடைய இதயம் அவ்வளவு கலங்கின்றது. இருப்பினும் தன்னுடைய வாக்குறுதியை அவள் மறக்கவில்லை. என்ன வாக்குறுதி கொடுத்தாங்க? கபிரியேல் தூதரிடம், இதோ ஆண்டவரின் அடிமை, உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும். அந்த வார்த்தைக்கு ஏற்ப தன்னை தானே முழுமையாக ஒப்புக்கொண்டு இறை சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக தன்னை முழுமையாக தயாரித்துக் கொண்டு அவள் வாழ்ந்தார். எனவேதான் தேவத்தாய் இருதயம் உடைந்து போனாலும், ஆனால் அந்த தாய் எனது வாழ்க்கையில் எனது மகனுக்கு கிடைக்க போகின்ற, அவர் அனுபவிக்க போகின்ற துன்பத்தில் நானும் பங்கு கொள்கின்றேன்,
எனது பிள்ளைகளே, எனது குடும்பமே, உங்களுடைய வாழ்க்கையிலும் பல்வேறு நிலைகளில் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் ஒரு உங்க பிள்ளைகளுக்கு கஷ்டங்கள், ஏமாற்றங்கள், தோல்விகள், துயரங்கள், வருத்தங்கள், வேதனைகள், கடன் தொல்லைகள், வியாதிகள் வருகிற பொழுதெல்லாம் உங்களுடைய உள்ளத்தை பல்வேறு விதமாக ஊடுருவோம் அப்படின்னா அந்த வேதனை. அந்த நேரத்திலும் நீங்கள் பொறுமையோடு இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும். 2 நாளைக்கு முன்னாடி யுஎஸ்ல இருந்து, அமெரிக்காவில இருந்து ஒரு ஃபேமிலி எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க, ஃபாதர் வேண்டிங்க, எனக்கு ஒரே ஒரு மகன் தான், அவருக்கு வந்து 2 பிள்ளைங்க, ஒரு பெண் குழந்தையும் ஒரு ஆண் குழந்தையும். சரி, அவங்க ஆனால் அந்த மகனுக்கு அந்த குடும்பத்துல ஒரே மகன் தான், அவருக்கு 2 கிட்னி ஃபெயிலியர். இப்ப 2 நாட்களாக அவர் உயிருக்காக போராடி கொண்டிருக்கிறார். அவருக்காக செடியுங்கள் மாதாவிகள் என்று சொல்லுகிறாங்க. அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட ஒரு சிலுவையான பாரம், இப்படிப்பட்ட ஒரு வேதனையும் எங்களுக்கு தேவையா? ஏனென்றால் அந்த மகனை பெற்றெடுப்பதற்கு நாங்கள் பட்ட கஷ்டங்கள் ஏராளம். கிட்டத்தட்ட 15-17 வருஷத்துக்கு அப்புறம் அந்த மகன் பிறந்திருக்கிறார். இன்றைக்கு அந்த மகன் உயிருக்காக போராடி கொண்டிருக்கிற தருணத்தை பார்க்கும்போது அழுதுகிட்டு அவங்க போன் பண்ணி சொல்றாங்க. நான் எதற்காக இதை சொல்லுகிறேன் என்றால், அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட கஷ்டங்களிலும் நாம் மனம் சோர்ந்து போகக்கூடாது, கலந்து போகக்கூடாது. எனவேதான் முன்னுரையில நான் சொன்னது போல, கவலையோடு ஜெபித்துப்பார், கண்ணீரோடு ஜெபித்துப்பார், கடவுள் உனக்கு குரல் கொடுப்பார். ஜெபி மகளே, நீ ஜெபி மகளே. எனவே அன்னை மரியாள் புனித பிரிஜித்தின் வழியாக புனித பிரிஜித் சொல்வாங்க, நமது குடும்பத்தில் அமைதி கிடைக்க அன்னை மரியாள் உறுதுணையாக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், நன்மை வாழ்க. எனவே அன்பிற்குரியவர்களே, 2வதாக சொல்லப்படுகிறது, அன்பிற்குரியவர்களே, நீங்க அன்னை மரியாளுடைய திருவுருவ படம் பார்த்திருப்பீங்க, எத்தனையோ படங்கள் பார்த்திருப்பீங்க. ஆனா ஒரே ஒரு சிறுபத்துல மட்டும், சிறுபத்திலையும் படத்திலையும் பாத்தீங்கன்னா அன்னை மரியாளுக்கு அம்பு எய்தின மாதிரி ஒரு இருக்கும். எத்தனை அம்புகள் அது? 7 அம்புகள். அது பார்த்திருக்கீங்களா எல்லாரும்? யாரெல்லாம் பார்த்திருக்கீங்க? அந்த 7 அம்புகள் அன்னை மரியாளுடைய திருவுருவத்தில் அந்த 7 வியாகுல அந்த வேதனையை அந்த திருவுருவத்தை நாம் காண முடியும். இந்த வேதனை 7 வேதனை என்றது வந்து நமக்கு வருகிற துன்பங்களை போல அல்ல, ஆனால் அவர்களுக்கு வந்த துன்பங்கள் சொல்லனா துன்பங்கள், துயரங்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் அன்னை மரியாள் துவண்டு போகவில்லை. ஒரு வாழ் ஊடுருவல் சொன்னாங்க பாருங்க, சிமியோன் அவர்கள் சொன்னார் பாருங்க, அந்த வாழ் எது தெரியுங்களா? அம்பா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அந்த சிலுவையில் அறைகிற பொழுது ஒருத்தன் என்ன சொல்றான், என்ன செய்யறா? சேவகன் அவர் உயிரோடு இருக்கிறாரா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக விழாவில் அம்பு எழுதுகிறான். அப்படிப்பட்ட ஒரு துக்கத்தையும் அந்த வேதனையும் தாண்டி அன்னை மரியாள் தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறார், பரிசுத்தவானாக. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அன்பிற்குரியவர்களே, மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது, நீரும் தாயையும் குழந்தையும் எடுத்து எகிப்துக்கு தப்பி ஓடு என்று வானதூதர் தோன்றி சொல்கின்ற அந்த வார்த்தை, அந்த குழந்தை பச்சை குழந்தைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த நேரத்திலையும் உடனே அந்த தாய்க்கு வந்து பிறந்த அந்த குழந்தை எத்தனை ஒரு 4 நாள் 5 நாளுக்குள்ள உடனே எடுத்துட்டு போகணும். நடைபயணமாக தன்னுடைய கணவரோடு, அதாவது புனித சூசேப்பரோடு அந்த வலிகளும் வேதனையும் எப்படி இருக்கும் என்று நீங்கள் நினைத்து பாருங்கள். அன்புக்குரியவர்களே, நடக்கவும் முடியாது. அந்த சூழ்நிலையிலும் அன்னை மரியாள் குழந்தையை பாதுகாத்தார். அது நமக்கு வெற்றியை கொடுத்தது. அந்த நேரத்தில் குழந்தை
வேதனையை பாதுகாக்கவில்லை என்றால் இன்றைக்கு நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெற்றியின் சின்னம் என்று நம்மால் சொல்ல முடியாது. உயிர்ப்பை நாம் சுவைத்திருக்க முடியாது. அந்த நேரத்தில் எகிப்து தேசத்தில் இருந்து அவர்கள் எடுத்துக் கொள்ளப்படவில்லை என்றால், பாதுகாக்கப்படவில்லை என்றால், இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை நம்ம போதிச்சிருக்க முடியுமா? இல்ல. எனவே அது வெற்றியின் பயணம். நம்முடைய வாழ்க்கையிலும் வெற்றியின் பயணம் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்ற அன்னை மரியாள் நமக்கு கொடுத்த அருள் வரப்பது. அந்த ஒரு பெருமையை அது அன்னை மரியாளுக்கு மட்டும்தான் சேரும். பெருமையும் நான் காட்டி சொல்லிக் கொடுத்திருக்கிறேன் உங்களுக்கு. பொறுமை எங்கிருந்தது? குழந்தையை தப்பித்துக் கொள்ள, குழந்தையை பாதுகாக்க பொறுமை இருந்தது. ஆனா நமக்கு வெற்றியை தருவதற்கு, நமக்கு உற்சாகத்தையும் பலகீனம் அடைந்து நம்முடைய உடலையும் உள்ளத்தையும் பலமுள்ளதாக மாற்றிக்கொள்ள அந்த பெருமையை கற்றுத்தந்த அன்னை மரியாளுக்கு மரியே வாழ்க சொல்லுங்க. மரியே வாழ்க, மரியே வாழ்க. லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 48வது வசனம் சொல்லுகிறது, தனது அன்பு மகனை காணாமல் போன பொழுதும் அந்த இடத்தில் பொறுமையை அவள் தியானித்தால், சந்தித்தால், பொறுமையை அனுசரித்தால், அங்காய்த்துக் கொள்ளவில்லை. ஆனால் அந்த இடத்தில் தேடி பொறுமையாக கண்டு உணர்கிற பொழுது வேதனையிலும் ஆறுதல் என்றும் அருள் நலனாய் நமக்கு இருக்கிறார் என்ற அந்த பெருமையை நமக்கு கொடுக்கிறார். அந்த வேதனையிலும் தன்னுடைய பக்தியும் விசுவாசத்தையும் நம்பிக்கையும் இழக்காமல் தேடி கண்டுபிடிக்கின்ற பொழுது, அந்த மகனையும் தேடி கண்டுபிடிக்கிற பொழுது, அந்த மகனும் எங்கேயோ ஊரு சுத்திக்கிட்டு ஊதாரி பையனை போல, ஊதாரி பிள்ளையை போல, இன்னைக்கு எல்லா பிள்ளைகளும் நம்ம குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைங்க நம்ம வளர்க்கிறோம், என்ன செய்யறோம், எல்லாம் செய்யறோம். ஆனா அவங்க ஊதாரி போல பல்வேறு நிலைகளில் அடைபட்டு அடிமையாக இருக்கிறார்கள். They are being addicted to different kinds of bad habits. காணாமல் போய் விடுகிறார்கள். 10-15 வயசுக்கு ஆன உடனே அவங்க எல்லாருமே என்ன ஆகிறாங்க, அவங்க மனசுலாம் சிதைந்து போகிறது. காமத்திற்காக, ஆசைக்காக, மோகத்திற்காக, அப்புறம் குடி போதைக்காக, ட்ரக்ஸ் அடிக்ட், கஞ்சா, இப்படி என்று பல்வேறு நிலைகளில் சிதைந்து உடைந்து சீர்குலைந்து போகிற மகனையும் மகளையும் இந்த காலகட்டத்தில் நாம் பார்க்கின்றோம் அன்புக்குரியவர்களே. ஆனால் அந்த 12 வயதில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காணாமல் போகவில்லை. காணாமல் போனாலும் எங்கிருக்கிறார் அவர்? அவருடைய தந்தையின் இல்லத்தில் அவர் இருக்கிறார். எப்படிப்பட்ட ஒரு பெருமை! நம்ம பிள்ளைகள நம்ம என்ன செய்வோம், என்னதான் செஞ்சாலும் நம்ம பெருமை பாராட்டுறோம். அவன் இப்படி செய்வான், அப்படி செய்வான்னு சொல்லிட்டு தவறு செய்வதற்காக நாம என்ன செய்வோம், உறுதுணையாக இருப்போம். ஆனால் அன்னை மரியாள் தன் பிள்ளையை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அழகாக, அற்புதமாக அவள் வழி நடத்துகிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தி 23ஆம் அதிகாரம் 27வது வசனம் சொல்கிறது, இயேசுவின் பாடுகளின் போதும் கொடுமைப்படுத்துகின்ற பொழுது அன்னை மரியாள் கவலை வருகிறார். ரத்த வேர்வை, கெத்செமனே தோட்டத்தில் ரத்த வேர்வை வேற்றார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம சொல்றோம். அதே நேரத்துல சாட்டையால் இயேசுவை அடித்து காரி முகத்தில் துப்புகிற பொழுது, ஒரு உலகத்தை படைத்த அவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்த கடவுளுக்கு அப்படிப்பட்ட ஒரு தண்டனை இந்த உலகம், இந்த மண்ணுலகில் அவர் அனுபவிக்கின்றார். அதையெல்லாம் பார்த்து கொண்டு அன்னை மரியாளுக்கு எப்படிப்பட்ட ஒரு வேதனை இருந்திருக்குன்னு நினைச்சு பாருங்க. அவங்க அப்படியே தலை விரிச்சு போட்டு ஆடி பாடி அப்படி இது பண்ணி, என் மகனை இப்படிலாம் பண்றீங்களா, கொலகார பாவிங்களா அப்படின்னு கத்தல. அவங்க இன்னைக்கு நம்ம குடும்பத்துல ஏதாவது ஒரு சின்ன பிள்ளைங்களுக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா ஜாதியா கூட்டுவாப்பா, கொத்துலாமா, இந்த சாதனை ஒரு ஒன்று இல்லைன்னு பண்ணிடுவோம், இந்த ஃபாதர் பண்ணிடுவோம், இந்த ஃபாதர் இதை பண்ணுவாங்க. என் பிள்ளை என்ன தப்பு செஞ்சு தலையில என்ன எது கொட்டும், ஏன் அவ்வளவு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க? இப்படி எல்லாம் கண்டிச்சு இந்த பிள்ளைகளை இப்படியே நாசப்படுத்துறது யாரு? பெற்றோர்களாகிய நாம் தான்.
அந்த நேரத்தில் அவங்க கண்டிக்கவில்லை என்றால் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் 10 வயசு 13 வயசு 15 வயசுலயே ஸ்மோக் பண்றாங்க, வீடு குடிக்கிறாங்க, தம் அடிக்கிறாங்க, தண்ணி அடிக்கிறாங்க, எல்லா கெட்ட பழக்க வழக்கங்களையும் அவர்கள் செய்கிறாங்க. அன்பிற்குரியவர்களே, ஆனால் அன்னை மரியாளிடத்தில் இருந்த அந்த பக்குவத்தை பாருங்கள். எனவேதான் அன்னை மரியாள் பாருங்க, தேவையானது அனைத்தும் கிடைக்கும் என்ற தக்க நேரத்தில் கிடைக்கும் என்பதை உணர்ந்து உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆன்மாவை தூய்மைப்படுத்தினால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமையும் அருள் வரமும் இரக்கமும் கருணையும் நிறைவாக கிடைக்கும் என்பதை அன்னை மரியாள் நமக்கு எடுத்து காண்பித்தார். அந்த பெருமை அன்னை மரியாளுக்கு சேர்ந்தது. எவ்வளவு கஷ்டம் துன்பம் வந்தாலும் அன்னை மரியாள் தோண்டு போகாமல் அந்த நேரத்திலும் தூய்மையாக தன்னுடைய எதிர்ப்பை அவள் காட்டுகிறாள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க, இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 25 முதல் 27 வசனங்கள். 2 கல்வர்கள் முன்னிலையில் துயரமான காட்சியை பார்த்துக் கொண்டு சிலுவையின் அடியில் அமர்ந்த வண்ணம் கண்ணீர் சிந்துகிறார். சிலுவை அடி 2 கல்வர்கள், அவருக்கும் இந்த உலகத்தை படைத்த என் மகனுக்கும் இப்படிப்பட்ட ஒரு வேதனை சொன்னா வேதனை, இந்த தண்டனையா மனிதர்களுக்கு ஈக்குவலா சரிசமமான தண்டனை, அதை விட கொடூரமான தண்டனை. அந்த தண்டனையை பார்த்து அவள் அன்னை மரியாள் மனம் குமருகிறார். அந்த பொறுமை நம்மிடத்தில் இருக்கிறதா? பல நேரங்கள்ல பல சூழ்நிலைகள்ல கடவுளை பெருத்து ஒதுக்கி, என்னால கடன் அடைக்க முடியல, நான் அடிமையா இருக்கிறேன், எனக்கு ஒண்ணுமே தெரியல, எனக்கு உடம்புல இருக்கிற வலிகளை என்னால தாங்க முடியல, கடவுளே இல்ல, மாதாவும் இல்ல, கடவுளே இல்ல, நான் எவ்வளவு தியாகம் பண்ணி இருக்கிறேன், எவ்வளவு இந்த கோயில் கட்டுறதுக்கு நான் எவ்வளவு டொனேஷன் தான் கொடுத்திருக்கிறேன், அது கூட கண்ணே இல்லை அந்த கடவுள். எவனோ தப்பு செய்யறவங்க எல்லாம் உயர்ந்து வாழறாங்க, நான் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லி நாம ஏளனமாக பேசியிருக்கலாம் அன்பிற்கிறவர்களே. ஆனால் அன்னை மரியாள் இந்த இடத்தில் பொறுமையோடு தாங்கிக் கொண்டார். எனவே அருள் வரத்தை அவள் சொல்கிறார், உங்கள் ஆன்மாவை நினைத்து அந்த உங்கள் ஆன்மாவை சிதைத்துக் கொள்ளாமல் சிந்தித்து பார்த்து உங்கள் ஆன்மாவை சாத்தானுக்கு அடிமையாக்கி விடாதீர்கள். உங்கள் பெருமை அங்குதான் வளர்கிறது என்பதை அன்னை மரியாள் நமக்கு எடுத்து காண்பிக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அந்த சூழ்நிலையிலும் நீ சாத்தானை எதிர்கொள்ள வேண்டும். இந்த உலக வாழ்க்கையில எல்லாருக்கும் துன்பம், இன்பம் கலந்து இரண்டரை கலந்து வந்துகிட்டேதான் இருக்கும். அதையும் தாண்டி அதிலிருந்து நாம் விடுதலை பெறுகிற பொழுது, சாட்சிய வாழ்கிற பொழுது மகிழ்ச்சியை காண முடிகிறது. கடைசியாக நாம் பார்க்கின்ற மார்க் எழுதிய பரிசுத்த நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 43, 46வது வசனம் சொல்லுகிறது, உயிரற்ற அந்த உடலை தேவத்தாய் மடியில் சுமக்கிறார். இப்படிப்பட்ட பல்வேறு வேதனைகளிலும் கடந்து வந்த அந்த தாய் கடைசியில அப்படியே உயிர் போன தன் மகனை தன் மடியில் சுமந்த எப்படி இருக்கணும் பாருங்க. அந்த வேதனையிலும் அன்னை மரியாள் உங்களுக்கும் எனக்கும் ஒரு பெருமை மிகுந்த ஒரு இறை வார்த்தையை நமக்கு கொடுக்கிற, உனது இறப்பின் வேளையிலும் நான் உன்னோடு இருப்பேன் என்ற வாக்கு தத்தத்தை அன்னை மரியாள் கொடுக்கின்றார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். என் மகனோடு நான் எப்படி இருந்தேனோ, என் மகனிடத்தில் நான் எவ்வாறு இருந்தனோ, நீ உன்னுடைய இறப்பின் பொழுதும் எனது மடியில் நீ இருப்பாய். நீ தொடர்ந்து ஜெபமாலை செய்து கொண்டே இருந்தால், without breaking the holy rosary every day, if you recite the holy rosary every day, my presence will accompany with you all throughout your life, even till the end of life, even at the last breath of your life. உங்களுடைய உயிர் மூச்சு அடங்குகிற பொழுது கூட, அடங்கிட்ட பிறகு கூட, இந்த மகன் தொடர்ந்து ஜெபமாலை செய்து கொண்டே என்னை
என்னை நேசித்த இந்த மகனையும் மகளையும் நான் கைவிட மாட்டேன் என்று நீங்க சபப்பெட்டியில இருக்கும் பொழுது கூட அப்ப மக்களுக்கு தெரியாது, நமக்கு தெரியாது. ஆனால் உங்களுக்கு உங்களால் அதை உணர முடியும். அந்த அன்னை மடியில் தான் நீங்கள் இருக்கிறீர்கள். அந்த அன்னை மடியில் இருந்து கொண்டு அன்னை மரியாதை உங்களை அப்படியே எடுத்துக்கொண்டு எங்க போவாங்க? மோட்சத்துல போய் தன்னுடைய மகனுக்கு கொடுப்பாங்க. இந்த மகன் எனக்காக நமக்காக இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஒரு சாட்சியமாக வாழ்ந்தான் அப்படின்னு சொல்லி அதுதான் சொல்றோம். அன்னை மரியா போற்றுதற்குரியவள், மிகப்பெரிய ஒரு பரிந்துரையாளர். She is a great intercessor of all the humankind. எனவேதான் தாய் திருச்சபை என்று நமக்கு தாய் திருச்சபை கொடையா தாயை கொடுத்திருக்கிறது. எனவேதான் சிலுவையில தொங்கி இருக்கின்ற பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அம்மா இதோ உன் மகன், மகனே இதோ உன் தாய் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர் விடுகின்ற அந்த தருணத்திலும் அன்னை மரியாதை நமக்கு கொடுக்கின்றார். Praise the Lord. Praise the Lord. யோவானுடைய பரிசுத்த நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 41 42வது வசனம். கல்லறையில் ஆண்டவரை அடக்கம் செய்கிற பொழுது, நிலை வாழ்வுக்காக நான் என்றும் பரிந்து பேசிக்கொண்டே இருப்பேன் என்ற அன்னை மரியா நமக்கு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். என் மகனுக்கு எவ்வாறு நான் நிலை வாழ்வை நோக்கி பயணம் செய்ய நான் ஒரு கருவியாக இருந்தேனோ இந்த மண்ணுலகில் இறைவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற உங்களுக்கும் நான் ஒரு கருவியாக இருப்பேன். ஒரு தாயாக, சகோதரியாக உன்னை நான் காப்பாற்றுவேன், புனிதப்படுத்துவேன், உனக்கு அரணம் கோட்டையமாக இருப்பேன். என் ஜெபமாலைகளை தினந்தோறும் சொல். பக்தியோடு, விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு என்னை கூப்பிடு, என்னை அழை, நான் உன்னை ஒரு பொழுதும் கைவிட மாட்டேன் என்று உறுதியாக சொல்கின்ற அந்த தாயை நோக்கி அனைவரும் எழுந்து நிற்போமா? அனைவரும் எழுந்து நிற்போம். இருகரம் கூப்பி எழுந்து நின்று இருகரம் கூப்புங்க. எல்லோரும் சேர்ந்து ஒரே ஒரு அருணந்தவரை சொல்லி அன்னை மரியாதை புகழ்வோம். அன்னை மரியாதை நமக்கு பெருமையோடு எப்படி வாழ்வது, பெருமையோடு எப்படி வாழ்வது என்று இன்றைக்கு நமக்கு கற்றுக் கொடுத்திருக்காங்க அன்னை மரியா. எனவே அந்த அன்னை மரியாதைக்கு நன்றி செலுத்தும் விதமாகவும் தொடர்ந்து நம்மோடு பகிர்ந்திருக்கும்படியாகவும், அதே போல அடுத்த வருடம் இன்றைய நாள் ஜபமாக நீங்க தினந்தோறும் ஜபிக்கணும். தயவு செய்து உங்க பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுங்க. தினந்தோறும் ஜபிங்க. தினந்தோறும் பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி காலையில ஒரு 10 மணி 5 அருணந்தவரை சொல்லிட்டு போக சொல்லுங்க. திரும்ப வந்த போது தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 3 அருணந்தவரை, ஒரு 5 அருணந்தவரை சொல்லிட்டே படுக்கணும் அப்படின்னு நீங்க இருந்த பக்கத்துல நிக்க வச்சு அவங்க உட்கார வச்சு சொல்ல வைங்க. கண்டிப்பா அன்னை மரியா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குழந்தையிலிருந்து, அதாவது தன்னுடைய வயிற்றில் கருவில் சுமந்த நாள் முதல் கல்லறை வரை பாத்தீங்கன்னா முக்கியமானது சுமந்து வந்த தாய். அந்த தாய் என் மகனை எவ்வாறு நான் சுமந்தேனோ என் மகனுடைய வழிகளை எல்லாம் நான் சுமந்தேன். இந்த மண்ணுலகில் உங்களையும் நான் சுமப்பேன். என்னை தினந்தோறும் அழைத்துப்பார், என்னை தினந்தோறும் சந்தித்துப்பார். அன்று பெலனத்துக்கு நான் காட்சி கொடுத்தது போல உன்னையும் நான் நேசிக்கிறேன், உன்னையும் பார்க்க ஆசைப்படுகிறேன். என்னை கவனி, என்னை உற்றுப்பார், என்னை நேசித்துப்பார், என்னை அன்பு செய்துப்பார், என்னோடு பயணித்துப்பார். அந்த அனுபவத்தை உன்னால் பெற முடியும் என்றால் அன்னை மரியா நமக்கு சொல்லுகிறார். எல்லாரும் கண்களை போடுங்க. தயவு செய்து யாரும் கண்ணை திறக்காதீங்க. கண்களை மூடி பக்தியோடு சொல்வோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவருடனே பெண்களுக்குள் பேறு பெற்றவள் நீரே, உம்முடைய உதரத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டதே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமென். நன்றி. மரியே வாழ்க, இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. காணிக்கை பாடல். திருப்பதி
ஆதித்யநாத் குடும்பம் சின்னப்பன் காணிக்கமேரி சாலமோன் ராஜா பிரபா மகள்கள் மருமகன்கள் குடும்ப கத்தலுக்காகவும் வேலைத்துறையில் நாடுதல் கல்வி வளர்ச்சிக்காகவும் அருள்பணி அபிரகாம் அருள்பணி சகாய அரசல்வம் இவர்களுக்கு ஆண்மையை பாட்டிக்காகவும் ஒப்புக்கொண்டு தெரிவிப்போம்.
அன்பு சகோதரமே, நாம் அனைவரும் ஒன்றிணைந்து ஒப்புக் கொடுக்கிற உன்னதமான பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக செபியுங்கள். பலிபொருட்களோடும் மக்களின் மன்றாட்டுகளை ஏற்றுள்ள உண்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உம்முடைய திருமகனின் தாயான புனித மரியாவின் பரிந்துரையால் எந்த ஒரு மன்றாட்டும் புறக்கணிக்கப்படாமலும் எந்த ஒரு வேண்டலும் வீணாக்காமலும் இருப்பதாக எதிராக கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தூயவரான ஏற்றுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்களும் வந்து நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கண்ணியான புனித மரியாவின் வணக்க நாளில் பெருவிழாவில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து ஆட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூயாவின் நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருதாங்கி நமது கண்ணிமையின் ஆட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது ஆண்டை வானக தூதருக்கு மீது புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் திருவும் நடுங்குகின்றனர். வாரங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் பேராகங்களும் ஒன்று கூடி அக்களுக்கு கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையிடம் இறங்கி அக்களித்து ஆர்வரித்து பாடுவதாவது. Oh,
பெரியவர்களே, மீண்டுமாக உங்களிடத்தில் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். பக்தியோடு இந்த நேரத்தில் கண்களை மூடி இருகரம் கூப்பி முழங்கால் வெளியிட்டு பக்தியோடு நாம் நாமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் நாம் அர்ப்பணிப்போம், ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு முற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழுது என் காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனமாக. பாடுபட மனம் வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து இறை புகழ் கூறி வாழ்த்துரைத்து அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக எடுக்கப்படும் என் உடல். ஆண்டவரே, என் தேவனே, நீரே என் கடவுள். ஐயா, நீரே என் கடவுள். ஆண்டவரே, உணர்ந்திய பின் தம் மகிமை நிறைந்த திருக்கரங்களால் கிண்ணத்தை எடுத்து வானோக்கி கண்களை உயர்த்தி இறை புகழ் கூறி வாழ்த்துரைத்து தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இதை என் நினைவாக செய்யுங்கள். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையும் மறைவுகள். ஆண்டவரே, ஏன் வருவனதா உமது இரண்டிலே அறிக்கைகிறோம், உமது உயிர்ப்பிலே எடுத்து வைத்திருக்கிறோம். ஆகவே ஆண்டவரே,
நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகில் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் பேராயர் பிரான்சிஸ் காலிஸ், எல்லா திருநிலையினர் அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழுதலும் எங்கள் சகோதரர்கள் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். நீங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் தாய் எங்கள் தாயுமாக இருக்கக்கூடிய தூயலூர் தந்தை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எந்த உலகில் உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்து ஏற்கும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரும் இறைவனாகிய தந்தையே, யாரின் விட்டு எல்லா புகழும் மாட்சியும் என்றும் உமக்கு உரியதே. இறைவனேசு கற்பித்தவாறு இறை அரசு நம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் வர வேண்டும் என்று செபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்படுக, உமது ஆட்சி வருக, உமது திருமணம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கழிவுடன் அருளமை கொண்டாடுகின்றோம். உமது இரக்கத்திற்கு உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கண்ணீரும் கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரிடத்திற்காகவும் எமைப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிகிறேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதி, ஒற்றுமை, சமாதானம் எங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் என்றும் நிறைந்திருப்பதாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் நிறைந்து மகிழ்ந்திருப்பதாக. ஒருவருக்கொருவர் அன்பின் சமாதானத்தை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிற உன்னத இயேசு இவர். இவருடைய அற்புதமான இறை திருவிருந்திற்கு அழைக்கப்படுகின்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர்.
வெட்கமது உணவாகுமே. உன்னில் நான் காண்பதாம், உன்னோடு உறவாட என் ஜீவன் வேணும். நெஞ்சில் ஒரு சங்கீதமே, இறைவா வெட்கமது உணவாகுமே. நாம் நம்முடைய தாய் இறைவனுடைய தாய் பார்க்கக்கூடிய சுயநூதனையினுடைய ஏபி திருவிழா 20வது ஆண்டு திருவிழாவை இந்த 9 நாட்கள் நவநாள் எடுத்து அதனுடைய உச்சகட்டமாக இன்று தேர்பவனியோடு அன்னையினுடைய ஆசீர்வாதத்தை நிறைவாக பெறுவதற்கு நாம் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். அதனுடைய உச்சமாக இந்த நாளிலே நாம் இந்த திருவிழா திருப்பலி மற்றும் தேர்பவனியோடு கொண்டாடுவதற்கு இறைவன் நமக்கு வாய்ப்பளித்திருக்கின்றார். எனவே எல்லாம் வல்ல இறைவனுக்கு அன்னை வழியாக நாம் நமது நன்றிகளையும் ஜெபங்களையும் குறித்தாக்கிக் கொள்வோம். குறிப்பாக இந்த 9 நாட்கள் இனிது நடந்தேறுவதற்கு ஏராளமானோர் உழைத்திருக்கின்றோம். உடல் உழைப்பு, பொருள் உதவி மற்றும் நேரம் அனைத்தையும் நாம் அன்னையினுடைய மகிமைக்காகவும் அன்னையினுடைய பெருமைக்காகவும் நாம் செய்திருக்கின்றோம் என்பதை நன்றியோடு நினைத்து பார்ப்போம். அதே வகையிலே இந்த நாளிலே இந்த திருவிழா பெருவிழா திருப்பலியை சீரு சிறப்புமாக நாம் கொண்டாடுவதற்கும் அன்னையினுடைய பரிந்துரையை இறைவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் நிறைவாக பெறுவதற்கு நமக்கு பெருவுதவியாக இருந்து நம்முடைய எளிய அழைப்பை ஏற்று இந்த நாளிலே வந்திருந்து இந்த கல்வாரி பலியை தலைமையை நடத்தி இறை ஆசிரியை பிடித்திருந்த நமது பாசத்திற்கும் அன்பிற்குரிய அருட்தந்தை அன்பு அடிகளார் MC மிஷனரி ஆஃப் கம்பேஷன் என்கிற சபையில் கிட்டத்தட்ட ஏற்கனவே சொன்னது போல 20 ஆண்டுகள் இறைப்பணியை சிறப்புமாக செம்மையுமாக செய்து வருகிறார். சென்ற இடங்களில் எல்லாம் நன்மையை ஆண்டவர் செய்தது போல அருட்தந்தை அவர்களும் செல்கிற இடங்களில் எல்லாம் தன்னால் முடிந்த நன்மைகளை அன்போடு பழுவது மற்றும் எளிமையாக பழுவது ஒரு பேட்டி பந்தாலாக ஒரு மனிதநேயம் மிக்கவராக பழகக்கூடிய ஒரு அன்பு அவர் பெயர் கேட்கிறார்கள். அவருடைய குணாதிசயத்திலும் அன்போடு பழகக்கூடியவராக இருக்கின்றார் என்பதை அவரோடு பழகியவர்களுக்கு நன்றாக தெரியும். எனவே அருட்தந்தை அவர்கள் பல அலுவல்கள் இருந்தாலும் இப்பொழுது மைசூரிலே இறைப்பணியை செய்து கொண்டிருக்கின்றார். இந்த ஒரு சூழலில்
நம்முடைய எளிய அழைப்பை ஏற்று இங்கு வந்திருந்து நமக்காக ஜெபித்து இறை ஆசிரியை பெற்று தந்திருக்கின்றார். காலையில் ஆதிச்சலூர் மற்றும் இப்பொழுது இங்கே என்று 2 திருப்பள்ளிகள் நேற்றைய தினம் மீண்டுமாக ஆதிச்சலூரிலே அருட்தந்தை அவர்களோடு இணைந்து கூட்டு திருப்பலி நிறைவேற்றியிருக்கின்றார். எனவே நாம் எப்பொழுதெல்லாம் அழைக்கிறோமோ எத்தனை அலுவல்கள் இருந்தாலும் கூட அவைகள் அனைத்தையும் ஒதுக்கி வைத்துவிட்டு இங்கு வந்திருந்து நமக்காக ஜெபிக்கிறார், நம்மோடு உடனிருப்பை உறுதிப்படுத்துகிறார். எனவே அருட்தந்தை அவர்களுக்கு உங்கள் பெயராலும் என்னுடைய பெயராலும் மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றிகளை, ஜெபங்களை, வாழ்த்துக்களை இருகரம் கூப்பி தெரிவிக்கின்ற விதமாக இப்பொழுது கொண்டாடை போட்டி அருட்தந்தை அவர்களுக்கு நன்றிகளை தெரிவிக்கின்றோம். அதற்கடுத்ததாக நமது அருட் சகோதரிகள் எல்லா நாட்களிலும் நமக்கு பீட அலங்காரம் மற்ற அனைத்து திருவழிபாட்டு நிகழ்வுகளிலும் அனைத்து நிகழ்வுகளிலும் உடனிருந்து தங்களுடைய ஒத்துழைப்பை நல்குகிறார்கள். எனவே அருட் சகோதரிகளுக்கு உங்கள் பெயராலும் என்னுடைய பெயராலும் மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றிகளை, ஜெபங்களை வெளிக்காட்டிக் கொள்கின்றோம். அதற்கடுத்ததாக பாடகர் குழு திருவழிபாடு நல்ல முறையில் நடந்தேறுவதற்கு உதவியாக எல்லா சூழ்நிலைகளிலும் ஒத்துழைப்பு தரக்கூடிய பாடகர் குழு, அதை வழிநடத்தக்கூடிய ஆசிரியர் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றிகளை, ஜெபங்களை, வாழ்த்துக்களை குறித்தாக்கிக் கொள்கிறோம். அதற்கடுத்ததாக பீடசிறார்கள் எல்லா நேரங்களிலுமே நமக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே பீடசிறார்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றிகளை, வாழ்த்துக்களை குறித்தாக்கிக் கொள்கின்றோம். அதற்கடுத்ததாக வேதியர் அவர்கள் எல்லா நேரங்களிலும் நமக்கு உறுதுணையாக இருந்து முன்னதாக திட்டமிட்டு அனைத்து நிகழ்வுகளிலும் உடனிருந்து தன்னுடைய பணிகளை செவனை செய்து கொண்டிருக்கின்றார். எனவே அவருக்கும் இந்த நேரத்திலே நன்றிகளை, ஜெபங்களை உரித்தாக்கிக் கொள்கின்றோம். சின்ன பிள்ளைகள் மனநிலை அதற்கடுத்ததாக ஊர் முக்கியஸ்தர்கள், இளைஞர்கள், இளம்பெண்கள், மற்ற இறை மக்களாகி நீங்கள் அனைவருமே எல்லா நேரங்களிலும் உங்களுடைய உடனிருப்பையும் ஒத்துழைப்பையும் ஆதரவையும் தந்து கொண்டிருக்கிறீர்கள், ஜெபிக்கின்றீர்கள். எனவே ஒவ்வொருவருக்குமாக இந்த நேரத்திலே மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றிகளை, ஜெபங்களை இருகர கூப்பி தெரிவிக்கின்றோம். அதற்கடுத்ததாக திருப்பலி முடிந்த பிறகு உடனடியாக அன்னையினுடைய திருவுருவம் தாங்கிய தேர் மந்திரிக்கப்படும். உடனடியாக தேர் பவனி ஆரம்பமாகும் என்பதை உங்களுக்கு நினைவுபடுத்துகின்றோம். மாதா பாடல் பாடுகின்ற அதன் இடைப்பட்ட நேரத்திலே தேர் அருகாமையில் சென்று எல்லாருமே நாடகர் குழுவில் பாடிட்டு நம்மளாம் போயிட்டு அருட்தந்தை அவர்கள் இந்த தேரை மந்திரிக்கின்ற பொழுது அந்த தேர்களை அன்னையினுடைய ஆசீர்வாதத்தை தேர்பவனியிலே பங்கெடுத்து பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு அழைக்கின்றோம். மேலுமாக இந்த நாளிலே நன்கொடை தந்து இந்த விழா சிறப்பு உதவி செய்தவர்கள் கல்பட்டார் குடும்பம், சகாயநாதன், ஆரோக்கிய நெறி இவர்கள் குடும்பத்தின் சார்பாக ரூபாய் 500 நன்கொடையாக தந்திருக்கின்றார்கள். சிலுவை குடும்பம், ராயப்பன் ஆசிரியர், அமலோகமெரி இவர்கள் குடும்பத்தின் சார்பாக ரூபாய் 2000 நன்கொடையாக தந்திருக்கிறார்கள். எனவே இந்த குடும்பங்களுக்கும் இறை ஆசிர் நிறைவாக கிடைக்க ஆண்டவரிடத்திலே மன்றாடுவோம். அவர்களுக்கு கரங்களை தட்டி நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சாட்டிக் கொள்கின்றோம். நம் அனைவரையும் அன்னையின் வழியாக இறைவன் ஆசீர்வதிக்கிறார் என்கிற நம்பிக்கை உணர்வோடு இந்த தேர்பவனியிலே பக்தி உணர்வோடு பங்கெடுத்து உங்களை அன்போடு அழைக்கின்றேன். ஏனோதாரா அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃபி எடுக்கிறது, பேசிட்டு போறது, இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் தரத்தை விட்டுட்டு சொன்னது போல ஒரு பக்தியோடு ஒரு அருள் நிறைந்த மாதிரியே சொன்னாலும்
ஒரு கர்த்தர் எடுத்து ஜெபம் சொன்னாலும் பக்தி உணர்வோடு நாம் சொல்லுகின்ற பொழுது அதற்கான பலன் கண்டிப்பாக ஆண்டவர்கள் நமக்கு கிடைக்கிறது என்கிற நம்பிக்கை உணர்வோடு பக்தி உணர்வோடு முன்மாதிரியாக பவனி வருகின்ற பொழுது மற்றவர் பார்க்கின்ற பொழுது ஒரு ஏளன பொருளாக அல்லாமல் பக்தி உணர்வோடு இந்த பவனியிலே பங்கெடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பார். இறுதி ஆசிரியராக எடுப்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் உமது கனிவை வேண்டுகின்றோம். என்றும் கண்ணியான புனித மரியாவின் நினைவு கொண்டாட்டத்தை மகிழ்வுறும் நாங்கள் அதை காணிக்க கண்ணிகளை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறை உண்மைகளை பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம். இந்த அற்புதமான மாலைகளிலே உங்களோடு இறை பகிர்வோடு இணைந்து தியானிக்க அன்னை மரியாளுடைய சிறப்பு விழாவிலே கலந்து இந்த பெருவிழாவின் திருப்பலியை கொண்டாட்டத்தை கொண்டாட எனக்கு அற்புதமான இந்த வாய்ப்பு எனக்கு கிடைத்ததற்கு நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். 19 ஆண்டு முடித்து 20வது ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கின்ற நேரத்தில் எனவே தந்தை அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியை நான் உரித்தாங்குகிறேன். கரங்களை கட்டி அன்னை மரியாதை பயன்படுத்தும் அவங்களை பயன்படுத்தும். காரணம் என்னன்னா, அவர் வந்த நாள் முதல் இந்த நொடிப்பொழுது வரை தெரியல என்னுடைய குருத்துவம் வாழ்க்கை என்ன சொல்றது, பங்கு சபையா வராங்க, எல்லோருமே ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க, ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்னு சொல்ல போனா எனக்கு என்னுடைய அனுபவத்துல உண்மையிலே நான் ரொம்ப பாராட்டு. அது மட்டும் இல்லாம நான் கொடுத்து வைத்தவன் என்று நான் சொல்ல முடியும். எனவே அவருடைய அன்பு, அவருடைய ஆதரவு, அவருடைய அவைலபிலிட்டி, சிம்பிளிசிட்டி, ஹம்பிள்னஸ் அண்ட் சிம்பிள். அவர் சொன்னது போல நான் அவர்கிட்ட அந்த ஒரு பழக்கங்களை நான் அவர்கிட்ட பார்க்கிறேன். என்றைக்கு அதே போல உபசரிப்புல அவரை அடிச்சுக்கிறது யாருமே இல்லை. என்னுடைய 19 வருஷம் வாழ்க்கை உண்மையில அவ்வளவு அழகான அற்புதமான உபசரிப்பு. கரங்களை தட்டி ஆண்டவரை பெற்றுவோம். யார் வந்தாலும் குருக்கள் மட்டும் இல்லை, யார் வந்தாலும் உடனே நல்ல ஒரு அன்பா பாசமா சாப்பிட வச்சு டீ காஃபி கொடுக்கலாம் கொடுத்து அனுப்புவாரு. அப்படிப்பட்ட ஒரு அன்பான ஒரு தந்தை. எனவே இந்த திருப்பலியில கூட நான் ஏற்கனவே உங்ககிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறேன். அந்த ப்ராமிஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனா அது சீக்கிரமா முடியணும்னா வெகு சீக்கிரத்துல அது நிறைவடையணும்னு சொன்னா தொடங்கணும்னா உங்களுடைய ஒத்துழைப்பு 100 மடங்கு இருக்கணும். ஒத்துழைப்புனா பணம் மட்டும் இல்ல, உதவி மட்டும் இல்ல, உடல் உழைப்பு மட்டும் இல்ல, ஜெபம். ஜெபத்தை நீங்க உன்னிப்பா உருகி பக்தியோட விசுவாசத்தோட ஒன்றி கூட நீங்க சொல்லுங்க, கண்டிப்பா அன்னை மரியாதை உங்களோட இருப்பாங்க. நல்ல ஒரு அற்புதமான அழகான எழில்மிகு ஆலயத்தை கட்டி எழுப்புவதற்கான ஜெபமும் தவமும் உங்களுக்கு கண்டிப்பா தேவை. தயவு செய்து ஜெபியுங்க. ஜெபமாக ஏற்கனவே சொன்னது போல எல்லாரும் ஜெபியுங்க. ஒரு நாள் விடாம ஒரு 10 அருளுது வரை, ஒரு 5 அருளுது வரை உங்க பிள்ளைகளுக்கு பெற்றோர்களாக நீங்கள் 5 மணி அப்படின்னா 33 மணியாவது சொல்லி அந்த நாளை நிறைவு செய்ய கடைசி வரைக்கும் அன்னை மரியாதைகளோட இருப்பாங்க. கல்கலை மட்டும் இல்ல, நீங்க இறந்த உடனே அவங்க மடியில நீங்க இருப்பீங்க. நாம இறந்த உடனே அந்த மடியில இருந்து அப்படியே நம்மள அப்படியே தூக்கிட்டு போயிட்டு மோட்சத்துல சேர்ப்பாங்க அன்னை மரியாதை. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு ஜெபம் நம் தாயாம் திருச்சபை ஜெபமாலைகளாக அழகாக மாலையாக நமக்கு கூட்டி கொடுத்திருக்கிறாங்க. அது ஒண்ணும் பெரிய கம்பசம் இல்லை. அதனால ஜெபம் பண்ணுங்க, ஜெபமாலை செய்க, கண்டிப்பாக வெற்றியை காண முடியும். வாழ்கிற தருணத்திலும் வெற்றி, விண்ணை நோக்கி பயணம் செய்யும் பொழுதும் வெற்றி தான், சாகும் பொழுதும் வெற்றி, இருக்கும் பொழுதும் வெற்றி. எனவே தொடர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.
இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த தேரை அலங்கரித்த அனைத்து நல்ல உள்ளவர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றிகளை சமர்ப்பிக்கின்றோம். அவர்களுக்கு ஜெபங்களும் வாழ்த்துக்களும் நன்றிகளும். குறிப்பாக ஒரு சில இந்த நவநாட்களிலே கூடுமான வரையில் இங்கு வந்திருந்து நமது திருப்பலியை வீடியோ கவரேஜ் எடுத்து அதை அப்லோட் பண்ணுகிற நமது ஆண்டோ ராபின் அவர்களுடைய குழுவுக்கு இந்த நேரத்தில் நன்றிகளை, வாழ்த்துக்களை, பாராட்டுகளை, ஜெபங்களை குறித்தாக்கிக் கொள்கிறோம். தேங்க்யூ. தயவுசெய்து அனைவரும் பேருக்கு முன்னதாக செல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே, ஆண்டவர் பெயராலே நமக்கு உதவி உண்டு. நம் தந்தையாகிய இறைவனின் அன்பும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் தூய ஆவியின் நட்புறவும் இவ்விழாவை சிறப்பிக்கும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல விண்ணக தந்தையே, நீ படைத்த அண்டங்கள் கோள்கள் யாவும் நீர் குறித்துள்ள எல்லைக்குள் வலம் வந்து உம்மை போற்றி புகழ்கின்றன. இன்று நாங்கள் அன்னை மரியாளின் தூய லூர்து அன்னையினுடைய நவநாளை சிறப்பித்து விழா கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த தருணத்தில் எங்கள் குடும்பங்களையும், எங்கள் இல்லங்களையும், உள்ளங்களையும், எங்கள் வாழ்க்கையும் அன்னை மரியாளின் பரிந்துரையில் புதுப்பித்து வாழ கிருபை செய்திருளும். எங்கள் புகழ் அஞ்சலியை நன்றி உணர்வோடும் மகிழ்ச்சியோடும் பெருமகிழ்வோடும் உமக்கு செலுத்துகின்றோம். நாங்கள் விண்ணக திரு பயணிகள் என்பதை இத்திருபவனி எங்களுக்கு நினைவுபடுத்தி என்றும் உம்மை நோக்கிய வண்ணமாக நாங்கள் பயணம் செய்ய எங்களுக்கு உதவுவதாக. இந்த பவனியில் நாங்கள் பக்தியோடு விசுவாசத்தோடு கலந்து கொள்ள எங்களுக்கு கிருபை செய்கிறோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் பெயராலே நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அன்னையின் திருவுருவம் தாங்கிய இந்த பேரினை ஆசீர்வதித்தருளும். இது பவனி வரும் இடமெங்கும் இறை ஆற்றல் செயல்படுவதாக. உமது உண்மையின் ஒளி வீசுவதாக. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் இருந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் இருந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் இருந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே.
புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருளிருந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்று இருப்பதாக ஆமென். எங்கள் இயேசு, எங்கள் பாவங்களை மன்னியும், எங்களை நரகத்திலிருந்து காப்பாற்றும், எல்லா ஆத்மாக்களையும் சேர்த்தும் அவர்களை மாற்றத்தை கூட்டிக் கொண்டு வாரோம். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே, மாசிலா கன்னியே மாதாவே உண்மை, நேசமில்லாதவர் நேசரேயாவா, வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே, மூதாதை தாயார் செய் மூர்பாவமற்றார், ஆதியில்லாதோனே மாதே நீ பெற்றாய், வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே, தாயே நீ ஆனதால் தாபரி தென்மேல், நேசம் வைத்தாழ்வது நின் கடனாமே, வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள்நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் பெண்களுக்குள் ஆசிர் பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியுமான இயேசுவும் ஆசிர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசிர் பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியுமான இயேசுவும் ஆசிர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசிர் பெற்ற